யூடியூப் சேனலோட ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க, பட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் செய்யுங்க. பேஷன். சில ஆட்கள் புக்கை ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு புக் எடுத்து அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. சில ஆட்கள் அவங்களோட ஸ்கெட்சை வரைவாங்க, அதை வீடியோ பண்ணி போடுவாங்க. சில ஆட்கள் அவங்களோட வ்ளாக்ஸ், ஃபுட் வ்ளாக்ஸ் செய்வாங்க, ட்ராவல் ரிவ்யூ செய்வாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சது செய்வாங்க. பட் எப்பயுமே என்ன வச்சுக்கோங்க, நீங்கள் யூடியூப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் செய்வாங்க. சில ஆட்கள் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸாக இருப்பாங்க. ஸோ மோட்டிவேஷன் வீடியோஸ் போட்டதுனால அவங்களுக்கு டெஃபினட்டாக ஃபாலோவர்ஸ் வர சான்சஸ் இருக்குது. உங்களோட ஆடியன்ஸ் பேஸ்மெண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னா ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் நீங்கள் வீடியோஸ் போட்டு கொண்டு வாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன யூடியூப் சேனல் எடுத்திங்கன்னா, நான் காமர்ஸ் வித் மேக்னு சொல்லி காமர்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட் செய்கிறேன். அக்கௌண்ட்ஸ் செய்கிறேன், எக்கனாமிக்ஸ் செய்கிறேன், பிஸ்னஸ் செய்கிறேன். ஸோ இந்த 3 கண்டென்ட்டை தவிர நான் வந்து அஸ்லம் பிளாக்ஸ் 2 அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு பேசுகிற இந்த மாதிரி வீடியோஸும் நான் போட்டுருக்கேன். ஸோ இது எந்த நாள் நான் நார்மலாக போட்டுவார். காமர்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் வீக்லியோ மந்த்லியோ ஒரு வீடியோ நான் போட்டு கொண்டே வருவேன். ஏன்னா எடியூகேட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் அந்த சேனலில் இருக்கிறனால. இதே மாதிரி உங்களோட சேனலில் அவங்களுக்கு எல்லாத்தையும் சும்மா அப்லோட் பண்ணி கொண்டு போகாமல் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் சரியாக அப்லோட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா பர்சிஸ்டண்டாக டெஃபினட்டாக உங்களுக்கும் ஃபாலோவர்ஸ் வருவாங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் ஆடியன்ஸை க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபாலோவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செஞ்சு கொண்டு போகும்போது அவங்க ட்ரஸ்டபுளாக அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கூடிய கொண்டே போவாங்க.